வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கராஹி அப்படின்னு பேரில் ஒரு டிஷ்ஷு. அது என்ன கராஹி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜப்பான் நாட்டில் ஃபேமஸான ஒரு பேர். ஜப்பான்காரங்க சிக்கன் செய்யக்கூடிய முறையில் அந்த பேரை வச்சுருந்தாங்க, சிக்கன் கராஹி. பிற்காலத்தில் அது மருவி அரபு நாடுகளில் பரவி முஸ்லீம் கண்ட்ரீஸில் இது இப்போ ஃபேமஸான டிஷ்ஷாக இருக்குது. அது இப்போது அந்த டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க சிக்கன் கராஹி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சிக்கன் கராகியில் என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா, சிக்கன் கராகிக்கு மெயின் காம்பினேஷன் வந்து ஆனியன். இந்த ஆனியன் வந்து இந்த சிக்கன் கராகியில் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. ஆனியன் இல்லாமல் எப்படி கிரேவி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். அது எப்படி வரப்போகுதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் மஞ்சள் போட்டு கழுவுனது 1 கிலோ, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 250 ml, எண்ணெய் 250 ml, உப்பு தேவைக்கேற்ப, தக்காளி 5, பச்சை மிளகா 3, மல்லி இலை கார்னிஷிங்க்கு சிறிதளவு. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை டைரெக்டாக அதில் போட்டுருங்க. சிக்கன்லாம் மேரினேட்லாம் பண்ணலை, கழுவி வச்ச சிக்கனை அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது. நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை கொஞ்சம் எடுத்துடலாம். சிக்கனை சட்டியிலேருந்து எடுக்க வேண்டாம், எண்ணெயை மட்டும் சட்டியிலேருந்து எடுத்துருங்க. எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். தீயை கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. இப்போ இதுலேயே அந்த தக்காளி வந்து முழுசாக எடுத்து வச்சுக்க முடியுங்களா, அந்த தக்காளி அப்படியே முழுசாக போடணும். நான் வந்து இதில் தோலை உரிச்சிருக்கேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சுன்னா தோலை உரிச்சிருங்க. இல்லைனா அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது வெந்தவுடனே தோல் தனியாக வந்துடும். நான் வந்து தோலை முழுசாக உரிச்சிட்டேன். இதோட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கராகிக்கு வந்து ஆனியன் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த தக்காளியோடைய அந்த ஃப்ளேவர் தான் கராகிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ இதை கொஞ்சம் நேரம் வேகணும். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிக்கணும். கொஞ்சம் தீயை தூண்டி வச்சுட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்குங்க. நிறையா சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துங்க. ஏன்னா கீழே பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு போட்டுக்கனால அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கணும். தக்காளி நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி,
மிளகு, தேவையான அளவு உப்பு, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி லேசாக விட்டுருங்க, தெளித்த மாதிரி விட்டுருங்க, ரொம்ப ஜாஸ்தி விடாதீங்க. ரொம்ப மசாலா ரொம்ப திக்காச்சுன்னா சிக்கனில் எல்லா பக்கத்துலேயும் ஒட்டாது. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா சிக்கனில் எல்லா பக்கத்துலேயும் போய் பேஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முக்கியமாக வெங்காயம் சேர்ப்போம். மசாலாவுக்கு நம்ம இந்த வெங்காயம் சேர்க்கல. கராகிக்கு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. சில பேர் டேஸ்ட்டுக்காக கஸ்தூரி மேத்தி போடுவாங்க. ஆனால் கஸ்தூரி மேத்தியோட கசப்பு வந்து சில பேருக்கு பிடிக்காது. தேவைப்படுறவங்க கொஞ்சம் போட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். அளவு அதிகமாக போயிடுச்சுனாக்கா கசப்பாயிடும். அதனால் அதை நான் யூஸ் பண்ணலை. இப்போ இந்த இதை வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி லேசாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தீயை சிம்மில் வச்சுருங்க. இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு கறி. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் கராகி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.